இஸ்லாமிய மாதங்கள் 12 ரமலான் குர்ஆனின் மாதம், துல்ஹஜ் ஹஜ்ஜுடைய மாதம். இதெல்லாம் நமக்குத் தெரியும். ஆனால் இந்த எல்லா மாதங்களையும் விட ஒரே ஒரு மாதத்திற்கு மட்டும் அல்லாஹ், இது என்னோட சொந்த மாதம் என்று ஒரு பிரம்மாண்டமான டைட்டிலை கொடுத்திருக்கிறான். அது எந்த மாதம் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? அது ரமலானும் இல்லை, துல்ஹஜ்ஜும் இல்லை. அதுதான் இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் மாதமான முஹர்ரம். ஒரு மாதத்தையே அல்லாஹ் தனக்குரியது என்று சொல்ல வேண்டும் என்றால் அதன் பின்னால் எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்க வேண்டும்? ஏன் அந்த மாதத்திற்கு மட்டும் அப்படி ஒரு பெயர்? வாருங்கள், அந்த ரகசியத்தை இன்று உடைப்போம். முஹர்ரத்தின் ரகசியத்தை திறக்க நாம் முதலில் குர்ஆனிடம்தான் செல்ல வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் மாதங்களின் எண்ணிக்கையையும் அவற்றில் உள்ள புனிதத்தையும் பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்விடம் மாதங்களின் எண்ணிக்கை 12 தான். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. இந்த வசனம் மிக பவர்ஃபுல்லானது. இது 2 விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறது. 1, காலத்தை நிர்ணயித்தவன் அல்லாஹ். 2, அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தகுதியை அவனே வழங்கியிருக்கிறான். அந்த 4 புனித மாதங்கள் துல்கதா, துல்ஹஜ், முஹர்ரம் மற்றும் ரஜப். இங்கே ஒரு விஷயத்தை கவனியுங்கள். குர்ஆன் முஹர்ரம் மாதத்தை புனிதமான மாதங்களில் ஒன்று என்று சொல்கிறதே தவிர அதை அல்லாஹ்வின் மாதம் என்று நேரடியாக குறிப்பிடவில்லை. அப்படியானால் அந்த ஸ்பெஷல் பெயர் எங்கிருந்து வந்தது? இங்கேதான் அடுத்த கட்டத்திற்கே நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. குர்ஆன் ஒரு விஷயத்திற்கு அடித்தளம் போடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் ரகசியங்களை நமக்கு விளக்கித் தருவார்கள். அந்த வகையில் குர்ஆன் அஸ்திவாரம் போட அதன் உச்சபட்ச சிறப்புக்கான மகுடத்தை நபிமொழிதான் சூட்டுகிறது. இப்போதுதான் நாம் இந்த வீடியோவின் மையப்புள்ளிக்கு வருகிறோம். அல்லாஹ்வின் மாதம் என்ற அந்த பட்டம் எங்கிருந்து வந்தது என்பதற்கான நேரடி ஆதாரத்தை பாருங்கள். ஸஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாத நோன்புக்குப் பிறகு மிகச் சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதத்தில் நோற்கப்படும் நோன்பாகும். இந்த ஹதீஸை ஆழமாக கவனியுங்கள். ஷஹ்ருல்லாஹ் அல் முஹர்ரம், அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம். எவ்வளவு கம்பீரமான வார்த்தை! இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகத் தெளிவாக, எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ்வுடன் நேரடியாக இணைத்து அல்லாஹ்வின் மாதம் என்று குறிப்பிடுகிறார்கள். இது தற்செயலாக வந்த வார்த்தை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே முஹர்ரம் மாதம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் திட்டவட்டமாக அல்லாஹ்வின் மாதம் என்று அழுத்தம் திருத்தமாகச் சொல்கிறார்கள் என்றால் அதில் ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்கிறது. இந்த ஹதீஸ்தான் முஹர்ரம் மாதத்திற்கு இந்த தனித்துவமான பெயர் வருவதற்கான மிக வலுவான, மறுக்க முடியாத ஆதாரம். இரண்டாவதாக, அல் முஹர்ரம் என்ற பெயரின் அர்த்தமே புனிதப்படுத்தப்பட்டது என்பதுதான். இந்த பெயரின் புனிதத்தை அல்லாஹ்வே தன் திருமறையில் உறுதி செய்து பின்னர் அவனது தூதரால் அல்லாஹ்வின் மாதம் என்றும் அறிவிக்கப்பட்ட சிறப்பு முஹர்ரமிற்கு உண்டு. மூன்றாவதாக, இந்த மாதத்தில் செய்யப்படும் வணக்கங்களுக்கு, குறிப்பாக நோன்பிற்கு கிடைக்கும் மகத்தான நன்மையை இது காட்டுகிறது. அல்லாஹ் தனக்கு மிகவும் பிரியமான மாதத்தில் செய்யப்படும் வணக்கங்களை உயர்வாக கருதுகிறான் என்பதை இது உணர்த்துகிறது. எனவே அல்லாஹ்வின் மாதம் என்பது வெறும் அலங்கார வார்த்தை அல்ல. இந்த மாதத்தின் சிறப்பு இத்துடன் முடியவில்லை. இதற்குள் ஒரு மிக முக்கியமான நாள் இருக்கிறது. ஆஷூரா, அதாவது முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். இந்த மாதத்தின் வரலாற்று முக்கியத்துவத்திற்கே இந்த நாள் ஒரு மணிமகுடம். இதன் வரலாறு கொடுங்கோல் மன்னன் ஃபிரவ்னிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனூ இஸ்ரவேல் சமூகத்தையும் அல்லாஹ் காப்பாற்றிய நாளில் தொடங்குகிறது. ஃபிரவுன் படையுடன் துரத்தி வந்தபோது செங்கடலையே 2ஆகப் பிளந்து அல்லாஹ் அவர்களுக்கு பாதை அமைத்துக் கொடுத்தான். அவர்கள் கடலை கடந்ததும் அதே கடலில் ஃபிரவ்னையும் அவனது படையையும் மூழ்கடித்து அழித்தான். இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குச் சென்றபோது அங்கே இருந்த யூதர்கள் இந்த நாளில் நோன்பு நோற்பதைக் கண்டார்கள். அவர்களிடம் கேட்டபோது, இது ஒரு மகத்தான நாள். இந்த நாளில்தான் மூசாவை அல்லாஹ் காப்பாற்றினான். அதற்கு நன்றி செலுத்தி மூசா நோன்பு நோற்றார், நாங்களும் நோற்கிறோம் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை விட மூசாவுக்கு அதிக உரிமை படைத்தவன் நான் என்று கூறி தாமும் அந்த நாளில் நோன்பு நோற்று நம்மையும் நோன்பு நோற்குமாறு ஏவினார்கள். மேலும் யூதர்களிடமிருந்து நம்மை வேறுபடுத்திக் காட்ட, அடுத்த ஆண்டு நான் இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து நோன்பு நோற்பேன் என்று கூறினார்கள். அதன்படி முஹர்ரம் 9 மற்றும் 10 ஆகிய 2 தினங்களில் நோன்பு நோற்பது சுன்னாவாகும். இப்போதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
ஆஷூரா நாள் நோன்பு அதற்கு முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும். சுப்ஹானல்லாஹ், ஒரே ஒரு நாள் நோன்பு ஒரு வருடப் பாவங்கள் காலி. இது எவ்வளவு பெரிய டீல்! இதை அல்லாஹ்வின் மாதம் என்று அழைப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அல்லாஹ்வின் மாதம் என்பதன் உண்மையான அர்த்தத்தையும் முஹர்ரமின் சிறப்புகளையும் இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். இந்த முக்கியமான செய்தியை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர இந்த வீடியோவை உடனே ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு சவால். இந்த புனித மாதத்தில் நீங்கள் என்னென்ன நல்ல அமல்களைச் செய்யப் போகிறீர்கள் என்பதை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய உத்வேகமாக அமையும். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.